Hi, welcome to Channel Shishra. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிடுறேன். சோ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்துட்டு, அதாவது ஒரு பிளாக்கா இருந்துட்டு நான் வந்து என்னோட ஸ்கின்னை வந்து வைட்டன் பண்ணி இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேரா சேஞ்ச் ஆனதுக்கு, வெள்ளையா சேஞ்ச் ஆனதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பாத் பவுடர் 4 இயர்ஸா என்னோட டோட்டல் பாடி அண்ட் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அது எனக்கு எக்ஸ்ட்ராடினரியான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த அளவுக்கு டார்க் ஸ்கின் டோன்ல இருந்த எண்ணெய் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் டோன்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஃபேரா ஒயிட்டா வந்து சேஞ்ச் பண்ணி இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத் பவுடர் ரொம்ப ஃபேவரட். பிகாஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த பாத் பவுடர் வந்து கொடுத்துருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நானே இந்த பாத் பவுடர் ஓனா ப்ரிப்பேர் பண்ணி செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதாவது விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து என்னோட கஸ்டமர்ஸ் ஆயிட்டாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸே வந்து ஆகிட்டாங்க. எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. சோ நீங்களும் என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும், இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னோட கஸ்டமர்ஸ் வந்து காமனா கொடுக்குற ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாத் பவுடர் யூஸ் பண்ண ரொம்ப குவிக்காவே எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. மோஸ்ட் ஆஃப் தி கஸ்டமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு சீக்கிரமா அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும் போதே அவங்களோட ஸ்கின் டோன் வந்து அதிகமாகி இருக்கு அப்படின்றத வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவே. சோ அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் வந்து 1 வீக்லயே எங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் வந்து தெரியுது, 2 வீக்ஸ்லயே தெரியுது, 1 மந்த்ல சூப்பரா தெரியுது, டேன் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கு, என் கலர் சூப்பரா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ். நாங்க எவ்வளவோ காஸ்ட்லியான கிரீம்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டோம், பட் அதுல கூட ரிசல்ட்ஸ் வந்து தெரியல. பட் உங்க பாத் பவுடர் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நீங்களும் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? இங்க உங்களோட கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக் எல்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனலோட கம்யூனிட்டி டேப்ல செக் பண்ணி பாருங்க. என் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாம் வந்து அங்க இருக்கும். ஜஸ்ட் ஃபைட் பண்ணி பாருங்க. நிறைய நீங்க ரீட் பண்ணலாம். சோ தட் உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் வரும். சோ தட் நீங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், பட் வந்து எந்த ஒரு இதுலயுமே வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு நம்பிக்கை வரும். சோ தட் நீங்க வந்து உங்களோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா கெமிக்கல் கிரீம்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்போம். அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்கன்னா 100% நேச்சுரல் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் இன்கிரியன்ஸ் வச்சு மட்டும் தான் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். நான் தான் என் கையால ப்ரிப்பேர் பண்றது. எங்க இருந்து வாங்கி உங்களுக்கு ரீசெல்லாம் வந்து பண்ணல. ஒவ்வொரு இன்கிரியன்ட்டுமே பார்த்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து செல் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து பக்கமான இன்கிரியன்ஸ். ஸோ உங்களுக்கு 100% ஷியோரா வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் வந்து நல்லாவே வந்து கிடைக்கும். கெமிக்கல் ப்ராடக்ட் கொடுக்கறத விடையே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேஃபான வேலை உங்களுக்கு வந்து கிடைக்கும். பிகாஸ் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிமிட் வரைக்கும் தான் உங்களோட ஸ்கின் டோன் வந்து ஃபேரா இருக்கும். அதை விட்டுட்டீங்கன்னா டார்க் ஆயிரும். பட் இந்த மாதிரி நம்ம நேச்சுரல் வேலை போகும்போது, இந்த மாதிரி பாத் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்கின் டோன் வந்து இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கலருமே வந்து பாத்தீங்கன்னா பெர்மனண்டா வந்து இருக்கும். பெர்மனண்டான ரிசல்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ அதுக்கு வந்து நீங்க நேச்சுரல் வேலை போனா மட்டும் தான் நல்லது. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத் பவுடர் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். நீங்க வேணும் அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து ஜஸ்ட் உங்க ஃபேஸை மட்டும் வந்து வைட்டன் பண்ணாம ஹோல் பாடி அண்ட் ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் இம்ப்ரூவ் பண்ணி செம்மையா ஃபேரா வந்து சேஞ்ச் பண்ணும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குவிக்காவே. சோ எவ்வளவு நாள்ல வந்து காமனா எங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் உங்க பாத் பவுடர் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க இதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி வித்தின் 1 மந்த்லயே உங்களால அந்த ரிசல்ட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட முடியும். உங்களோட ஸ்கின்ல எந்த விதமான டார்க்னஸ், எந்த கருப்பா இருந்தாலுமே அது நல்லா கிளியர் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேரான ஸ்கின் கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு ஒயிட்டர் காம்ப்ளெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கும். சோ இந்த பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வயசுல இருந்து யார் வேணாலும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். பொண்ணுங்க தான் யூஸ் பண்ணும், பசங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. 2 பேரும் தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், விமனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம். இது மட்டும் இல்லாம 6 மாச குழந்தையில இருந்து 10 வயசு குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு சேஃபான ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து எங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு. இது ஒன்லி ஃபார் கிட்ஸ் அண்ட் பேபிஸ். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு யூஸ் பண்ற அந்த பாத் பவுடர் குழந்தைங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? பிகாஸ் அவங்களோட ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். அவங்களுக்கு சின்ன ஒரு விஷயமும் தாங்க முடியாது. சோ அந்த அளவுக்கு சென்சிட்டிவா இருக்கும். சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின்காக, அதாவது உங்க பேபிஸ்க்காகவே செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் பாத் பவுடர் வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை சேஃபான வேலை நல்லாவே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். பிகாஸ் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்க குழந்தைக்கு, அதுவும் ஸ்கின் வைட்டன் பண்ணணும் நீங்க வந்து ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணீங்க உங்க குழந்தையோட ஸ்கின்க்கு அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் கொடுக்கறத விட சைட் எஃபெக்ட்ஸ் தான் வந்து அதிகமா கொடுக்கும். சோ அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டே பண்ணாதீங்க. இந்த மாதிரி நேச்சுரலான வேலை வந்து போங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் பத்தி யோசிச்சிடாதீங்க. ஸ்கின் வைட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு
அதுக்கு பதிலா என்னோட பாத் பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% நேச்சுரல் அண்ட் ஹெர்பல் இன்கிரிடியன்ஸ் வச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். சோ அதனால நீங்க வந்து பயப்படவே வேண்டாம், நீங்க தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். 100% சேஃபா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின்ல வந்து இருக்கும். அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படுற அந்த ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா உங்க குழந்தை வந்து கெட் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து பாத்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போகும். ஸோ சின்ன வயசுல இருந்து இதை யூஸ் பண்ணிட்டு வர உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் வந்து அவங்க பெருசாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே தான் வந்து போவாங்க. ஸோ உங்களுக்கே வந்து தேங்க் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோன் கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இனிமே அந்த கவலையை விடுங்க. என்னோட பேபிஸ் ஆர் கிட்ஸ் ஃபைட்டிங் பாத் பவுடர் கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தையோட ஸ்கின் டோனை வித்தின் 1 மந்த்ல அந்த ரிசல்ட் சரியா ஸ்டார்ட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சேஃப் தான். சோ உங்களுக்கோ இல்ல உங்க குழந்தைக்கோ என்னோட ஃபேஸ் அண்ட் பாடி ஒயிட்டிங் பாத் பவுடர் ட்ரை பண்ணணும் இல்ல பர்ச்சேஸ் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே ஸ்கிரீன்ல போயிட்டு இருக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. சோ பேக் டு வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சம்மர் சீசன் வந்து போயிட்டு இருக்கு. சோ இந்த சீசனுக்கு அப்ரோப்ரியேட்டான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து காட்ட போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி சம்மர் சீசன்ல மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டைம்ல நீங்க இந்த க்ரீம் யூஸ் பண்ணி நீங்க கலர் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க, அதாவது ஸ்கின்னை வந்து ஒயிட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஃபுல்லா வந்துட்டு லாஸ்ட் ஆகிற மாதிரி மெயின்டைன் வந்து பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம யூஸ் பண்ண போற ஒரு இன்கிரிடியன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா சம்மர் சீசன்ல மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால வந்து இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமை வந்துட்டு நீங்களே ஓனா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணுங்க. சம்மர் சீசன் முடியறதுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் கலர் வேற லெவல் இன்க்ரீஸ் ஆகிக்கிறத கண்டிப்பா ஃபீல் பண்ண முடியும். ஸ்கின் டோன் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸ்கின் செம்மையா வந்து வெள்ளையா ஃபேரா வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்பாட்ஸ் இருந்தாலும் வந்து நல்லாவே வந்து குறையும். அண்ட் உங்களுக்கு பிம்பிள் ப்ராப்ளம் இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா கியூர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீமை வந்துட்டு நீங்க ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 13 வயசுல இருந்து, அதாவது 13+ யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து மென்னா இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இவனா இருந்தாலும் வந்து யூஸ் பண்ணலாம், தாராளமா யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சேஃபான அண்ட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணுங்க. பிகாஸ் நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் கூட சில பேருக்கு வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதனால வந்து சொல்றேன். மற்றபடி சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களால் அந்த வேற லெவல் டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் கலரில் வந்து பார்க்க முடியும். இது நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்கள் பாடி க்ரீமாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் க்ரீமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சட்டுன்னு வந்து பார்த்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேங்கோ வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ண போடல, ஜஸ்ட் ஒரு ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு குட்டியா வந்து ஒரு 5 to 6 பீசஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு மிக்சர் ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த 6 பீசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இது கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் டர்மரிக் வந்து போட்டுக்கோங்க, டர்மரிக் பவுடர். ஓகேங்களா? இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டீஸ்பூன்ஸ் வரைக்கும் ரா மில்க் வந்து ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இது மூணுத்தையும் நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா அரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து க்ரீம் மாதிரி வந்து கிடைக்கணும், எக்ஸாக்ட்லி க்ரீம் மாதிரி கிடைக்கணும். அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு குட்டி பவுலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செஞ்சு வச்சிருக்கேன் இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக்கலான சம்மர் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். அந்த அளவுக்கு செம்மையாக இருக்கும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். எப்படா சம்மர் வரும், எப்படா அதை ரெடி பண்ணி போடலான்னு இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஒரு க்ரீம். ஸோ அது எப்படி வந்து உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் பாடி ஸ்கின்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என் ஃபேஸ்க்கு வந்து இது அதிக அளவில் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேஸை வந்து க்ளீனாக வாஷ் பண்ணிக்கோங்க. பாடிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா பாடியை க்ளீனாக வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ட்ரை ஸ்கின்ல தான் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்ல வந்து அப்ளை பண்ணுங்க. நான் என் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுறது அப்பெல்லாம் கிடையாது. நல்லா வந்து திக்காக எடுத்து உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக உங்கள் ஸ்கின்ல எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் கம்ப்ளீட்டாக வந்து போடணும், எந்த இடத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. கண்ணை சுற்றி கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே வந்து உங்களுக்கு டார்க் சர்க்கிள்ஸும் ரிமூவ் ஆகும். ஸோ எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே உங்களோட ஸ்கின்ல வந்து வச்சுருங்க. நீங்கள் டிஸ்டர்ப் எதுவும் பண்ண வேண்டாம். 30 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பிளைன் வாட்டரில் வாஷ் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், வேற லெவல் டிஃப்ரென்ஸ் தெரியும். டெய்லி யூஸ் பண்ணுங்கள். டெய்லி யூஸ் பண்ணும்போது உங்களால் அந்த மேக்ஸிமம் ரிசல்ட்ஸே வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேங்கோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிச் இன் விட்டமின் ஏ, விட்டமின் சி. ஓகேங்களா? அதுவும் இல்லாமல் இதில் ஏஹெச்ஏ ப்ராப்பர்ட்டியும் வந்து இருக்குது. உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா வந்து எக்ஸ்போலியேட்டும் வந்து பண்ணும். அதனால வந்து உங்கள் டெட் ஸ்கின் செல்ஸும் வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த
உள்ள இருந்து அந்த பிரைட்னஸ் கொடுக்கறதுக்கு அந்த ஒயிட்னிங் எஃபெக்ட் கொடுக்கறதுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ விட்டமின் சி பற்றி சொல்லவே வேணாம். உங்களுக்கு பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ், அன்வான்ட் டார்க்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் உங்களோட ஸ்கின்னை வந்து யூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது கூட காம்பினேஷனாக நம்ம மில்க், டர்மரிக்லாம் ஆட் பண்ணும்போது அடிஷனல் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேற லெவல் ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளோ நிறைய வீடியோ பார்த்துக்கு ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இப்போ இந்த இடத்துல லைக் பண்ணிக்கோங்க. பாய்.